நார்மலாகவே நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 250 ரூபாய்க்கு ஆர்டர் வருது அப்படின்னா ஒரு 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணுற இடம் ஒரு 3 கிலோமீட்டர் இல்லை 2.5 கிலோமீட்டர் இருந்தாலுமே அந்த 2.5 கிலோமீட்டர் போகிறதுக்கு அமௌண்ட் நமக்கு எப்பவுமே எந்த ஆர்டருக்குமே வராது. ஓகேவா? பிக்கப் பண்ண இடத்துலேருந்து கஸ்டமர் எங்கே கொண்டு ட்ராப் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோமோ அதுக்கு தான் கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லி அவங்க அசைன் பண்ணுவாங்க அமௌண்ட்டு. சரியா? பிக்கப் பண்ணுற தூரத்துக்கு அமௌண்ட்டே கிடையாது. அதுலேயும் இந்த மாதிரி இந்த இடையில 10 ஆர்டர் வந்து அதில் 2 ஆர்டர் இந்த மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறதே தெரியல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சொல்லி என்ன பிரயோஜனம்னு யோசிக்கிற வேண்டியதாக இருக்குது. பேசாமல் சத்தம் இல்லாமல் நினைக்க வேண்டியதான். வண்டியை போட்டு வர ஒன்றும் பண்ண முடியாது. தூங்காமல் திங்காமல் தூங்கியும் தூங்காமல் நைட்டு 1:30 மணி தூங்கும்போது காலையில் 4:30க்கு எந்திரிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா. போங்கப்பா. அந்த ஒரு காமெடியை சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஏடா கூடமா எசக்கு பொசுக்கா பண்ணிட்டு எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குது ப்ரோ. என்னால் முடியல ப்ரோ. எல்லாமே ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. டிப்ரெஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு என் மைண்டு. என்ன பண்ணுறதுனே தெரில. அடிக்கிற வெயிலில் வேற மனுஷனால் உள்ள உட்கார கூட முடியல. கண்ணாடியெல்லாம் இறக்கி விட்டாலுமே உள்ளே உட்கார முடியல. அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. எப்பா கடவுளே எனக்கு ஒரு வழியை காட்டப்பா. இப்போதான் கடவுளை கூப்பிட்டேன். கடவுள் வந்துட்டார் நம்ம இடத்துக்கு. நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்தாப்புல. இப்போ தான் ஆஃப் பண்ணிவிட்டு சீட்டியை சாய்ச்சிட்டு இப்படின்னு சாய்ந்தேன். ஒருத்தர் வந்தார். கை காட்டினார். அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு. கையை ரேகை பார்க்கலாமா? கண்ணாடி இறக்குங்க அப்படின்னாரு. இல்லைண்ணா பரவாயில்லண்ணே. இல்லை இறக்குங்க அப்படின்னாரு. அண்ணா நானே ஜோசியம் பார்ப்பேன்னு நீங்கள் போயிட்டு வாங்கினேன் அப்படின்ட்டேன். ஐயோ கடவுளே கர்த்தாவே, நமக்குன்னே வர்றாங்கயா.